ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். அதாவது எங்கே நான் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இங்கே டாக்டர் இருந்திருக்கேன். இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடேன்ட்டு பந்த் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டைம்லேயே வந்து ஸ்டமக் கொஞ்சம் உப்புன மாதிரி ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அப்போவே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஸ்கேனு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அரணியாக இருக்குன்ட்டு சொன்னாங்க. சரி கொஞ்ச நாள் ஆகணும் அதுக்கு அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது. சரி இன்னொரு டைம் ஸ்கேன் ஏதாவது டெஸ்டிங்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸாக இருந்துச்சு. எல்லாம் பந்தாக தான் கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லிட்டு சரி நாங்களும் வந்து சர்ச்சுக்கு கொஞ்சம் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டு வெளியே போயிட்டோம். இங்கே பக்கத்துலேயே கருடமலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருடமலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மாலுக்கெல்லாம் போய், அதாவது ரொம்ப வருஷம் ஆகுது வெளியிலலாம் போய். அதனால கொஞ்சம் இங்கே வந்திருந்தோம் பசங்க நாங்களாம். அவங்களும் ஹாலிடேஸ்ன்ட்டு ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்காங்க இல்லைங்களா, அந்த டைமில் தான் எங்கேயாவது போகிறது. நானாக எங்கேயுமே போக மாட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு மாலில் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த மாலுக்கு ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்திருந்தேன். இப்போ தான் வந்திருக்கேன். வந்தேன்னா கொஞ்சம் ஃபுல்லாக சேஞ்சஸாக தான் இருந்துச்சு. சரி போய் பார்க்கலான்ட்டு அப்படியே போய் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப வந்து அதிகமான ப்ரைஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் சம்டைம் இந்த மால்ஸில் வந்து டாப்ஸு குர்த்திஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃபரில் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். 666, 555 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து டாப்ஸ் போடுவாங்க குர்த்திஸு. நான் அந்த டைமில் வாங்குவேன். சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலது இருந்துச்சு, அதனோட சைஸ்க்குள்ளே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு. சரி பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். உலகத்தில் எத்தனை ஐட்டம் தயாரிக்கிறாங்க, அது லேடிஸ்க்கு மட்டும் பாப்பா கண்ணு கட்டினது ஒரு அளவுக்கு இந்த லேடிஸ் திங்ஸாக தான் இருக்குங்க. அவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே. நான் அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு மேலெல்லாம் ஒரு 4 ஃப்ளோர் இருந்துச்சு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் பார்த்தா ஃபோனை வந்து ஃபுல்லாக சார்ஜை போடல. நான் வந்து இந்த ஹாசினிக்கிட்ட சார்ஜ் போட ஃபோன் கொடுத்தேன். அவள் சுவிட்ச் ஆன் பண்ணாமல் சார்ஜ் போட்டிருக்கா. கிளம்புற டைமில் ஃபோன் எடுத்து பார்த்தா சார்ஜ் இல்லை. 28% தான் இருந்துச்சு சார்ஜு. அதிலே வந்து போயிட்டு சுற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் vlog எடுக்க முடியல. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் வெளியிலேருந்து நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நமக்கு எதுவும் ஹோட்டலில் சாப்பிட பிடிக்காது, உட்காந்து வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். வாங்கிட்டு வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் கம்மியாக போகும்போது இசானு குட்டிக்கு சாப்பாடு இருந்தால் கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி தயிர் சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா அதுவும் அங்கே சாப்பிடல. வீட்டுக்கே வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். டின்னரை முடித்தோம். இன்றைக்கி டே எங்களுக்கு ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.